பிளாக்கி, இங்கே வா. உனக்கு சூப்பரான கொடுவா மீன் பொரிச்சு தரவா? ஆமாங்க, நான் கடையிலேயே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மீனை நல்லா அப்படியே பெரிய பெரிய பீஸு. வஞ்சர மீனை விட இந்த கொடுவா மீன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேர் வந்து வஞ்சர மீன் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டதில் இந்த கொடுவா மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னா, திருச்சி சாதனா தங்கச்சிக்கு வந்து பேத்தி பிறந்திருக்காங்கன்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா? ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் என்னென்னா, அவங்க வந்து எதிர்பார்த்த பேரன் பிறக்கலை. அது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து கேட்டுக்கிட்டது என்னென்னா, எனக்கு பேரன் பிறக்கணும்னு ஏதாவது சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா பேத்தி பிறந்துடுச்சின்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டாச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் கடைசி வெள்ளி. ரொம்ப மகாலட்சுமி எங்களுக்கு பிறந்திருக்காங்கன்னா, அவங்க வந்து பிறந்த உடனே மனசெல்லாம் இது பண்ணிக்கிட்டு, இதுவே பெரிய வரன்க, கடவுள் கொடுத்தது அது. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்தது பேரன் பிறப்பான், அப்புறம் இன்னொரு பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அதுக்கு பேரன் பிறப்பான், நிறைய குழந்தைங்கள்லாம் பிறப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வந்து பேத்தி பிறந்ததில். அப்புறம் நார்மல் டெலிவரியா எப்படின்னு அது சரியாக நான் பார்க்கல. நல்லது, உங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கங்க. என்ன தான் ஆட்டம் குத்தாட்டம் போட்டாலும் பிள்ளைங்க விஷயத்தில் சாதனாவை அடிச்சிக்க முடியாது. நல்லா பார்த்துக்குறாங்க. நம்ம அதாவது பிள்ளைங்களுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் குத்தாட்டம் போடுறாங்கன்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைங்கன்னா எங்களுக்கு வந்து உயிர்னு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உயிர் வந்து பிள்ளைங்க தான். அது நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு. வெளியூர்லலாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பாசமாக இருப்பாங்களான்னு தெரியாது, நம்ம பார்த்ததில்லை இல்லையா? அதனால் தெரியாது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்தளவு பிள்ளைங்கன்னா அவ்வளோத்த உயிர். ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு சாதனா அவங்களுக்கு வந்து பேத்தி பிறந்ததில். அவங்களும் வீடியோ போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு. அவங்க பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. அதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, நார்மலாக ஆக்கிடுவாங்க. கருப்பா, என்னடா, என்ன மீன் வேணுமா உனக்கு? கொடுவா மீன் வேணுமா? அந்த மாதிரி குழந்த பிறந்த பிறகு நல்லா ஆடு ரத்தம், ஈரல், சூப்பு, அந்த மாதிரி ஆட்டு முள் வச்சு நல்லா சூப்பு வச்சு 3 முட்டை, கண்டிப்பாக 2 முட்டை இல்லாமல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. காலையிலே நல்லா பெரிய சொம்பு நிறையா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. அதில் ரஸ்கெல்லாம் ஊற போட்டு கொடுத்துருங்க. மதியத்துக்கு கரெக்டாக சாப்பாடை கொடுத்துருங்க, அதுவே போதும்.